பல்சமய பொங்கல் விழாவாக இந்த விழாவானது
கற்பிக்கப்படுகின்றது. செய்தி நடுவத்தில் பல்சமய உரையாடல் மன்றம் என்று ஒன்று உண்டு. அது ஆண்டுதோறும் இவ்வாறு பொங்கல் விழாவுடன் சரி வாய்ப்பு நேரங்களில் பலவிதமான விழாக்களையும் அது முன்னெடுத்து எல்லா சமயத்தவரும் நாம் ஒருவேளை மதத்தினால் வேறுபட்டவர்களாக சமயத்தினால் வேறுபட்டவர்களாக இருந்தாலும் கூட அந்த மதங்களை கடந்து மனித நேயத்தோடு செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பல்சமய உரையாடல் மன்றமானது ஏற்பாடு செய்யப்பட்டு அது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அந்த விதத்தில் ஒவ்வொரு ஆண்டுமே நடைபெறக்கூடிய இந்த பொங்கல் விழா இந்த ஆண்டு கொஞ்சம் வித்தியாசமாக அமைந்துவிட்டது. வழக்கமாக இந்த ஹார்மோன் நாங்கள் நடத்துவதில்லை, இயற்கையோடு இயற்கையாக அது முன்பகுதி அல்லது அலுவலகத்தினுடைய முன்பகுதியில் வைத்துத்தான் நடத்துவதோடு மழை வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி மன்றாடினோம். ஆண்டவரும் அதிகமாகவே மழையை கொடுத்து விட்டார். எந்த அளவுக்குன்னா ஒரு சிலர் சளிப்படைந்து சாமி சொல்லக்கூடிய அளவுக்கு அது ஒத்துக்கக்கூடியதே மிகவும் அதிகமாகவே பெய்துவிட்டது. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய குளமே சாட்சியாக அமைந்துவிட்டது. ஆயினும் ஆண்டவருக்கு நன்றி, நல்ல வான்மழையை தந்து இயற்கையை செழிப்பட செய்து கொண்டிருப்பதற்காக இந்த நாளில் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இந்த விழாவிற்கு பொங்கலை பற்றிய ஒரு அறிமுக உரையை ஆற்றவிருக்கக்கூடிய திருவாளர் செல்வராஜ் ஆசிரியர் அவர்களையும் பொங்கல் விழாவிற்காக சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய திருவாளர் சங்கர் அவர்களையும் எம்பவர் இந்தியாவினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய திருவாளர் சங்கர் அவர்களையும் நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய யூதாந்த தேயூர் ஆலயத்தினுடைய பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருள்தந்தை மரியராஜ் அடிகளார் அவர்களையும் மேலுமாக பொங்கல் வாழ்த்து மையப்போ கூற வந்திருக்கக்கூடிய திருவாளர் முகமது ஹாயஸ் அவர்களையும் பொங்கல் பரிசுகளை வழங்கவிருக்கக்கூடிய திருமதி கிருஷ்ணவேணி கணேசன் அவர்களையும் நன்றி நல்க வருகின்றிருக்கக்கூடிய திருவாளர் போஸ்கோ அவர்களையும் அருமையான கலை நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் சகி கலைக்குழுவை சார்ந்தவர்களையும் அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருவாளர் ஜெரோம் திருவாளர் போஸ்கோ அவர்களையும் மற்றுமாக நல விரும்பிகளாக தமிழ் பிரச்சாரர்களாக நன்கொடையாளர்களாக அந்த பல்சமய உரையாடல் மன்றத்தினுடைய உறுப்பினர்களாக இந்த வருகை வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையுமே வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறப்பாக பல்சமய ஒன்றிப்பு குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு மாதமுமே முதல் திங்கட்கிழமை மாலை 3:30 மணி அளவில் இந்த கூட்டமானது நற்செய்தி நடுவத்தில் வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இது வருகின்ற காலங்களில் ஒருவேளை இந்த பல்சமய உரையாடலில் ஆர்வம் உள்ளவர்கள் நீங்கள் மாதந்தோறும் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் பங்கெடுத்து நாம் மதங்களை கடந்து சமயங்களை கடந்து மனித நேயத்தோடு செயல்படுவதற்கு உங்களுடைய வருகை உண்மையிலேயே உதவியாக இருக்கும். உங்களுடைய ஒத்துழைப்பை ஆர்வமுடன் நீங்கள் வரக்கூடிய காலங்களில் எதிர்பார்க்கின்றோம். எனவே பல்சமய உரையாடல் மன்றத்தை சார்ந்த குழுவினராக இங்கு வருகை வந்திருக்கக்கூடிய அனைவரையும் நம் அனைவரின் சார்பாக அன்போடு இந்த விழாவிற்கு வருகவென்று கையில் தட்டி நாம் வரவேற்கின்றோம். மேலுமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இங்கு வருகை வந்திருக்கக்கூடிய விழாவினுடைய தலைவர்களையும் அன்போடு இந்த விழாவிற்கு வருகவென்று வரவேற்கின்றோம். கல்லூரி மாணவர்களும் அநேகர் இந்த விழாவிற்கு வருகை வந்திருக்கிறார்கள். அது சிறப்பாக அமைகின்றது. எனவே கல்லூரி மாணவர்களும் சரி, நம்முடைய மறை மாவட்டத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பிற கமிஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய மற்ற குழுக்களை சார்ந்தவர்கள் பணிக்குழுக்களை சார்ந்தவர்களும் இங்கு வருகை வந்திருக்கிறார்கள். எனவே கல்லூரி மாணவர்களையும் கலை குழுக்களை சார்ந்தவர்களையும் அதே சமயத்தில் பல பணிக்குழுக்களை சார்ந்தவர்களையும் இந்த விழாவிற்கு வருகவென்று கரங்கள் கட்டி நாம் வரவேற்கின்றோம். மேலுமாக மறைக்கல்வி பணியாளர்களாகவும் தன்னார்வ தொண்டர்களாகவும் நலவிரும்பிகளாகவும் வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் அதிலும் சிறப்பாக அருமையான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நற்செய்தி நடுவர் பணியாளர்களையும் இந்த பொங்கல் விழாவிற்கு சமத்துவ பொங்கல் பல்சமய பொங்கல் விழாவிற்கு வருகவென்று அன்போடு வரவேற்று ஏறக்குறைய 1 மணி வரைக்கும் நாம்
இந்த விழாவை கொண்டாடுவதற்கு திட்டமிட்டு வைக்கின்றோம். மதிய உணவோடு இதை நிறைவு செய்ய திட்டமிட்டு வைக்கின்றோம். எனவே முழுவதுமானதை வந்து இந்த பொங்கல் தொடர்ந்து மட்டும் இந்த ஒரு சிறிய விழா, அதை தொடர்ந்து நாம் அரங்கத்திற்குள் சென்று அங்கே விளையாட்டுகள் என்று வைத்திருக்கின்றோம். எனவே அவை மீண்டும் பங்கெடுத்து இறுதி வரை இருந்து மதிய உணவு வரையும் இருந்து செல்லுபடியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கொஞ்சம் முசிப்படி மட்டும் அதிகமாக இருக்கிற வழியில் ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் தயவு செய்து பொறுத்துக் கொள்ளுங்கள். இயற்கை வழியில், எனவே அதை பொறுத்துக் கொண்டு அனைவரும் இருந்து முழுமையாக பங்கெடுக்க உங்களை மீண்டுமாக அன்போடு வரவேற்று இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு அன்பார்ந்த வாழ்த்துக்களை அன்போடு கூறிக்கொண்டு நிறைவு செய்து அனைவருக்கும் நன்றி. பொங்கல் திருவிழா வாழ்த்துக்களை அன்போடு கூறிக்கொள்கின்றேன். அதிகமாக்க வேண்டும். அதற்கு முன்னால் பொங்கல் தொடர்பான சில செய்திகளை நம்மளோடு வைத்துள்ளதற்காக திரு செல்வராஜ் ஆசிரியர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் வந்து நமக்கு உரையாற்ற வருகிறார்கள். அவர்கள் பொங்கல் தொடர்பான அந்த செய்திகளை வழங்க அன்போடு அழைக்கிறார். வாங்க, அவர்களை சிறப்பு கைதட்டி அன்போடு வருகிறார்கள். செந்தரும்பே, சிந்தமிழே, முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தமிழே, காவேந்தர் மனிதமிழ்ந்த பைந்தமிழே, என் நாவில் நலம் புரிந்து என் பள்ளிடைக்கில் பவனி வரும் என் தமிழ் தாயே, இந்த சின்ன மகனின் சிறப்பான வணக்கங்கள். பல்சமய உரையாடல் சங்கத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த பொங்கல் விழாவை சீரோடும் சிறப்போடும் பொறுப்போடும் புனிதத்தோடும் நடத்தி கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, அறிஞர் பெருமக்களே, இதில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே மற்றும் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற கலைஞர்களே, உங்கள் அனைவருடைய பொறுப்பாளர்களை தொட்டு வணங்கி இந்த பொங்கல் விழா பற்றிய அறிமுக உரையை நிகழ்த்தும்படி என்னுடைய அருமை மாணவர் கூறிக்கொண்டதற்கு இணங்க இலக்கியத்திலிருந்து பேசுவதா அல்லது என்னுடைய 65களில் நான் கண்ட பொங்கலை பற்றி பேசுவதா? 1965 எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. என் தாய் கிழக்கு முகமாக புது அடுப்பை வைத்து அதிலே புது பானையை வைத்து அந்த வாய் வளையத்திலே மஞ்சளை கொண்டு விட்டு தருவை குளத்தில் எங்களுக்கு வயல் இருந்தது. அந்த வயலிலிருந்து கொண்டு வந்த முதல் அதை அவிழ்த்து அதிலிருந்து ஒரு நாளி என்பார்கள், அதில் நிறைய நெல்லை எடுத்து அதில் வைத்து நிறைய குடம் நீரை ஒரு குடத்தோடு தூக்கி வைத்து கிழக்கு முகமாக நின்று பொங்கலிடுவார்கள். நாங்கள் பூர்வீக கிறிஸ்தவர்களாக இருந்தும் அந்த பொங்கல் விழா அப்பொழுது எல்லோரும் பார்த்தார்கள், அதிசயப்படுவார்கள். என் தாய் அப்படி செய்தார்கள், நான் அதை பார்த்திருக்கிறேன். திடீரென்று அது பொங்கும், கொலை விடுவார்கள், கொலை சத்தம் விடுவார்கள். அப்பொழுது சூரியனை பார்த்து கொலை சத்தம் விடுவார்கள். அப்பொழுது சூரியன் உதித்து வரும். அந்த அது பொங்குவதற்கும் அந்த சூரியன் உதித்து வருவதற்கும் அவர்கள் குழவை இடுவதற்கும் ஒன்றுபோல இருக்கும். இதையெல்லாம் பார்த்த 2 பேர் எனக்கு பொருள் புரியாது. பிற்காலத்திலே நான் தமிழ் இலக்கியங்களை படிக்கும் பொழுது, ஆண்டாளுடைய திருப்பாவையை படிக்கும் பொழுது, நற்றினையை படிக்கும் பொழுது, அகப்பாடல்களை எல்லாம் புரிந்து விளையாடும் பொழுது, ஆகா, தமிழன் எவ்வளவு பெரிய அறிவாளி, எவ்வளவு சிறந்த பொங்கல் திருவிழாவை சாதி சமய மதம் அனைத்தையும் கடந்து தமிழ்நாட்டில் மட்டுமா அவன் நடத்தினான் இந்த பொங்கல் விழாவை? இல்லை. மலேசியா, இலங்கை, சிங்கப்பூர், தாய்லாந்து, தமிழன் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்தானோ அங்கெல்லாம் பொங்கலிட்டார்கள். அந்த குழந்தை ஒளி சூரியனை பார்த்து ஒழித்தது. நன்றி பெருக்கோடு. எங்க வீட்டில் ஒரு வில்லுவண்டி இருக்குது. அந்த காலத்தில் 65 அந்த வில்லுவண்டி மாட்டின் கொண்டு கட்டிட்டு இருப்பாங்க எங்க வீட்டில் எங்க அப்பா. அந்த மாட்டுக்கு மறுநாள் ஐயோ நிகழ்த்துகிற அதுக்கு தண்ணி என்ன புண்ணாக்கு என்ன வைத்து அதை கெட்டுற இடத்துல தொழிச்சு எந்த முறையெல்லாம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஞாபகப்பட்டு மட்டும் நினைத்து பார்க்கிறேன். அதன் பிறகு அந்த பொங்கலை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வீடாக கொடுத்து அந்த உறவுகளை புதுப்பிக்கிற முறை, சொந்த பந்தங்களுக்கெல்லாம் பொங்கலை புதுப்பானையிலே சின்ன சின்ன கலைகளை கொடுத்து விடுவார்கள். கொடுத்து விட்டு உறவுகளை எல்லாம்
வளப்படுத்துவார்கள். எல்லாம் தமிழர்களுடைய அறுவட்டைகளே இருந்தது. கோரமலத்தில் இருந்து வந்த அந்த நெல், தமிழ்புரத்திலிருந்து வந்த நெல் எல்லாம் வைத்து தமிழன் அந்த வேஷ்டி கட்டி, எங்க அப்பா வேஷ்டி நடந்து வரும்போது கம்பீரமா இருக்கும். ஆனா இன்னைக்கு வேஷ்டி கொடுத்தவர்கள் ஒதுங்கி ஒதுங்கி போகிறார்கள். பேண்டும் போட்டும் டையும் போட்டவர்கள் கம்பீரமாக இருக்கிறார்கள். தமிழன் ஒளிந்து வாழ்கிறான். அன்று தான் வாழ்வதற்கு ஒளி கொடுத்த ஒளியாம் இறைவனாகிய அந்த சூரியனை நன்றி பெருக்கோடு, தன்னை வாழ வைத்த சூரியனை நன்றி பெருக்கோடு நினைத்து பார்த்தான். தன்னோடு ஏர் உறவு செய்த அந்த மாட்டை நினைத்து பார்த்தான். அதுக்கு நன்றி செலுத்தினான். ஆனா இன்று தமிழுடைய நிலை என்ன? பேசி கொடுத்தவன் அது ஒளிந்து போவதெல்லாம் நாம் பார்க்கிறோம். தூய தமிழ் பேசுவதற்கு ஆள் இல்லை. தாடி மம்மி என்று ஆங்கிலத்தில் பேசினால்தான் மதிப்பு என்று தமிழன் தன்னையே விற்றுக் கொண்டிருக்கின்றார். கம்பீரமாக பொங்கலிட்ட அந்த நிலை நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பொங்கல் விழா திருவம்பாவையில் கூட அருமையாக ஒரு காட்சி வரும். புறப்பாடலில் எத்தனை முறை பொங்கலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நாடு செலுத்த வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும் என்று வேண்டுதலும் நன்றியும் அங்கு சிறப்பாக அந்த பொங்கல் விழாவில் இருந்தது. எல்லாம் புதுமை. அதற்கு முந்தைய தைக்கு முந்தைய மார்கழி கடைசி நாள் எல்லாவற்றையும் கலைந்துவிட்டு பழையன ஒளிதலும் புதியன புகுதலுமாக எல்லாத்தையும் எங்க வீட்டுக்கு பின்னால் ஒரு ஆறு ஓடும், ஒரு சின்ன ஓலை, அதை கொண்டு எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு தைக்கு ரெடியாவாங்க பாருங்க. தமிழன் நாட்களை பிரித்தான். உழைப்பதற்கு ஒரு காலம், கணவன் மனைவியோடு சந்தோஷமாக வாழ்வதற்கு ஒரு காலம், திருவிழாக்கள் கொண்டாடுவதற்கு ஒரு காலம், இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு ஒரு காலம். இப்படி காலத்தை வகையாக பிரித்து வாழ்ந்தான். இன்றும் எத்தனை இடங்கள் தொழிலுக்கு அவ்வளவு மதிப்பு. அந்த காலத்தில் நம்மை வாழ வைத்த அந்த ஒரே விவசாயத்தை தவிர வேறு ஆதாரம், தொழில் ஆதாரமே கிடையாது. விவசாயத்தை மட்டுமே நம்பியிருந்த தமிழன் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் வளர்த்தால் அந்த தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். வண்டிக்கார தெரு, தெருக்களுக்கெல்லாம் தொழில் பெயர் வைத்தான். வைக்கோல்காரன் தெரு, கீரைக்காரன் தெரு, இப்படியெல்லாம் தெருக்கள் வைத்தான். இன்னைக்கு ஜாதி பெயர்களை வைத்து நாசமாய் போய் கொண்டிருக்கிறான் தமிழ். இதெல்லாம் நினைத்து பார்த்து நம்மை நாமே திருத்த வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். பொங்கல் விழா நம்மை ஒரு தூய தமிழனாக வளர்க்கிற ஒரு விழா. நம்மை வாழ வைத்தவர்களை நினைத்து பார்க்கின்ற ஒரு விழா. நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நினைத்து பார்க்கின்ற ஒரு விழா. எத்தனை கலைகள், ஒவ்வொரு கலையிலும் ஈடுபட்டு இதயத்தை கொடுத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். அந்த வெத்தலை செல்வத்தை கையில் எடுத்துக்கொண்டு அலைந்தான். இன்றைக்கு மாத்திர டப்பாக்களை எடுத்துக்கொண்டு அலைகின்றோம். அன்று மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம். இன்னைக்கு எல்லாருக்கும் சுகர், அல்சர், பிரஷர் எல்லாத்தையும் தூக்கிக் கொண்டு அலைகிறோம். அதற்கு என்ன காரணம்? தமிழனாக வாழ்ந்ததுதான் காரணம். ஆகவே இப்படி அருமையான ஒரு விழா, உழவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற விழா. வெற்றிவேலை சிந்தினோமே முத்து முத்தாக அது நெல்மணியா விளைஞ்சிருக்கு, கொத்து கொத்தாக பக்குவமா அழுத்து அதை கெட்டு கெட்டாக, பக்குவமா அழுத்து அதை கெட்டு கெட்டாக பதரை நீக்கி இறக்கி வச்சோம் முத்து முத்தாக. என் முனைக்கு நேருங்க எதுவுமே இல்லை என்று நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. பஞ்சமில்லாத ஒரு காலத்தை தமிழன் வாழ்ந்தான். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் கொள்ளுண்டு பின் செல்பவர் என்று வள்ளுவன் சொன்னானே. அந்த உழவர்களை நாம் நினைத்து பார்க்கிறீர்களா? இப்போது என்னுடைய அறிமுகத்தை முடித்துக் கொண்டு எனக்கு பின்னால் நிகழ்கின்ற நிகழ்வுகளுக்கு இடம் கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடங்க இந்த பொங்கல் அணியமாக்குதல்கள் செல்கிறோம். அது தொடக்கமாக குத்துவிளக்கேற்றுதல். 3 சமயத்தவர்கள் தொடக்கமாக குத்துவிளக்கேற்றுவார்கள். அதன் பிறகு
அனுப்படையாளருக்கும் அதை ஊக்குவிக்கிறார்கள். அதுபோல் பொங்கல் பானையை ஒவ்வொன்றாக அந்த பானை எடுத்து வைத்தல், பெண்கள் எடுத்து வைப்பது, இனிப்பு, தேங்காய், ஒரு சமயம் சார்ந்த ஒவ்வொருவரும் அதை முறையாக அதை செய்து பொங்கலிட நியமனம் செய்கிறோம். இயற்கையான முறையில் நாம் அதை பொங்கலிட வாய்ப்பில்லை, இருந்தாலும் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி சிறப்பாக செய்வோம். எல்லோரும் பாடலின் 2 முதலடியை மட்டும் பேச பாடலாம். பாடுவோம். அதைத் தொடர்ந்து திருவாளர் சங்கரையா அவர்கள் அவரைத் தொடர்ந்து அடிப்படையாளர் மரியராஜ் அவர்களை தொடர்பேற்க அன்புடன் இருக்கிறோம். ரெடி பண்ணுறீங்களா? சுரமம் இழந்தது, சுரமம் வளர்ந்தது, சுரமம் பிறந்தது, சுரமம் வளர்ந்தது. சுற்றுலா திருமணம் போவதற்கு எல்லாரும் பொங்கலோ என்று பாடுவோம். பொங்கலோ பொங்கல், 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 பொங்கலோ பொங்கல். ஏலோ ஏலேலோ உலகம் பிறந்தது, ஏலோ ஏலேலோ உலகம் வளர்ந்தது. அடுத்த பாடி வைங்க. ஏலோ ஏலேலோ உலகம் பிறந்தது, தண்ணீர் தலையிலிருந்து புதிய அரிசியிலிருந்து தண்ணீர் கொடுக்குறாங்க. பொங்கல் விழா சிறப்பு நடத்துவதற்காக